கர்நாடக ஸ்பெஷல் மசூர் வடை எப்படி செய்யணும்னு பார்த்துடலாம் வாங்க. 1 கப் ரவை, 1 கப் அரிசி மாவு, 1 கப் மைதா மாவு, கொஞ்சம் வெள்ளை எள்ளு போடணும். என்கிட்ட கருப்பு எள்ளு தான் இருக்குது, போட்டுக்கிறேன். க்ரஷ் பண்ண வேர்க்கடலை தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள், பொடியை நறுக்கின வெங்காயம், கருவேப்பிலை, மல்லிச்செடி, பச்சை மிளகாய், இஞ்சி, தேவையான அளவு உப்பு. முதல்ல வெங்காயத்தில் உள்ள ஈரத்தை வச்சே பிசைஞ்சிக்கலாம். 3 ஸ்பூன் சூடு பண்ண எண்ணெய், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். ஒரே டைமில் தண்ணி ஊற்றிடாதீங்க. சப்பாத்தி மாவு பதத்துக்கு கெட்டியாக தான் இருக்கணும் மாவு. கரெக்டாக இந்த பதம் பிசைஞ்சிடணும். ஊற வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம எண்ணெயை காய வச்சுட்டு வடையை தட்ட ஆரம்பிச்சிடலாம். அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். மாவை வடை போடுறதுக்கு சின்ன சின்னதாக முதல்ல உருட்டி வச்சுக்கலாம். வடையை தட்டிக்கலாம். வடையை பொரிச்சுக்கலாம். அடுப்பானெல்லாம் கூட்டியும் குறைச்சியும் வச்சு வச்சு பொரிச்சிடுங்க. சாதாரண வடை மாதிரி டக்குன்னு போட்டோன்னு எடுத்துடாதீங்க. கொஞ்சம் நல்லா கோல்டன் கலர் வரவும் எடுத்துடலாம்.